Hey, hi Krishna. Hi Sridhar. Hi, sir. Hi, sir. Hey, hi. Everybody goes a long weekend. சார் லாங் வீக்கெண்டு டக்குன்னு முடிஞ்சிருச்சு சார். லாங் வீக்கெண்ட் எப்படியா டக்குன்னு முடியும்? அது பேரே லாங் வீக்கெண்ட். அது ஒன் ஒன் டே ஃபுல்லாக அம்மாவுக்கு டூத் இஷ்யூ. ஸோ அதனால டென்டலுக்கு போயிட்டு வர 2 நாள் அதுலேயே முடிஞ்சிருச்சு சார். குட் குட் குட். சரி, வளர்ந்தாச்சு இல்லை, இனிமே வீக்கெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். திஸ் இஸ் how the life is. எஸ் சார். Seriously, there are days where you wanna run away from everything and go back to your college. உங்கடா காலேஜ் போயிட்டு வந்தோமா, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸில் சுற்றினோமா, ரைட்? ஓகே சார். திஸ் இஸ் லைஃப். பட் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு சார். அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி விட்டுடு அப்படின்னு போயிடுச்சு சார். பழகிடுச்சுன்னா ஆமாம் சார். இன்னும் பழசை யோசிச்சுட்டே இருந்தால் அப்படிதான் அப்புறம் அப்படின்னு மாதிரி ஆயிடும். See, there is this concept called Pavlov conditioning theory. நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு தெரியாது. இது ஒரு ஸ்டோரி உண்டு. யானை மரத்தில் கட்டி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கியா? ரைட் ரைட் இருக்கு இல்லையா? யானை கட்டி போடும்போது அந்த யானை குட்டியா இருக்கும்போது பெரிய சங்கிலி வச்சு கட்டியிருப்பாங்க. கட்டி போட்டுருவாங்க. பெருசாயிடுச்சுன்னா சின்ன சங்கிலி வச்சு தான் கட்டியிருப்பாங்க. வாட் இஸ் த ரேஷனாலிட்டி பிஹைண்ட் இட்? ரைட் சார். யானை சின்ன வயசுல இருக்கும் போதே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், நம்மளால இது பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு. பெருசாக பெரிய சங்கிலி வச்சு கட்டிப்பாங்க, இழுத்து இழுத்து பார்க்கும், அதெல்லாம் உடைக்க முடியாது. அப்போ அதோட மைண்ட் செட் ஆயிடும், ஓகே சங்கிலி வச்சு கட்டிட்டா நம்மளால இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை நீ வந்து பெரிய சங்கிலி போட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை. அவன் வந்து சங்கிலி போட்டு கட்டியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், அது வந்து இழுக்காது. இட் வில் ஸ்டாப் ட்ரைங். வாழ்க்கையும் அதேதான். ஏன்னா என்னதான் நீ ஓட ட்ரை பண்ணாலும் ஒரு டைம்ல வந்து அதுக்கப்புறம் லைக் சரி ஓகே அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு we all will reach, right? That's Pavlov conditioning. என் லைஃப்ல நிறைய நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, வேற என்ன பண்றது, அவ்வளவுதான். சிம்பிள். இன்னைக்கு காலையில 4:30 அலாரம் அடிக்கும் போது யோசிச்சதுதான், ஆஃப் பண்ணிட்டு தூக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. Then the entire sequence of today came into my mind, like hey, இதுக்கு அடுத்து இது இருக்கு, இதுக்கு அடுத்து இது இருக்கு. You sleep now, everything will get disrupted. Change go. Yes. Butterfly effect. நம்ம ட்ரை பண்றது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். புரியல? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு சார். அது நீங்க தான் சொன்னீங்களா இல்லை வேற யாராவது சொன்னாங்களான்னு டவுட். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இது நம்ம இதான கேஸ் தெரி. சாதாரண கமல் சொன்னதுயா? அப்படியா? ஓகே. மேற்கத்திய நாடுகளில் ஒரு கேஎஸ் தியரி என்ற ஒரு தியரி உள்ளது. ஒரு சிறிய பட்டாம்பூச்சின் படபடப்புக்கும் கடல் ஆழிப்பேரலைக்கும் உள்ளது. டயலாக் கரெக்டா வரல, பட் அந்த பேட்டர்ன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றது தான் நாளைக்கு பெரிய ரிசல்ட். லைக் the concept is like எங்கேயோ ஒர்க்ல ஏதோ ஒன்று சின்னதா நம்ம ஒரு தூசியை நட்டி வச்சா கூட அதோட இம்பாக்ட் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். all are psychology. So இன்னைக்கு மிஷின் லேர்னிங்ல கோடிங் யாருக்கு கிருஷ்ணாக்கு தெரியும், உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கோடிங் தெரியும். அதனால உங்களோட கொஸ்டின் ஸ்ரீ இன்னைக்கு கோடிங் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இல்ல ஃபுல்லாவே கோடிங் இல்ல பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும் சார், பைத்தான். அது பிரச்சனை இல்ல, மற்றவங்களும் எப்படின்றத பார்ப்போம். கொலாபு தான். சரி, we'll wait for a few more minutes. மணி 5:28. Let's wait for others to join. சரியா? பார்ப்போம். கைஸ், என்னோட இது ஜிட்டம் நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் கோட் எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு?
எனக்கு தெரியும் சார் GitHubல. GitHub லிங்க் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, அப்துல் ஹஸ் joined us. ஸோ என்ன சொல்றது, மேக் ஷூர் யூ கைஸ் ஆர் ரெஃபரிங் டு திஸ். ஆனால் ஓகே, பழைய வீடியோஸ் பார்க்கும்போது I'll share you my GitHub லிங்க். இங்கே தான் எல்லா கோடு அண்ட் அந்த டேட்டா செட் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லா கோட்லேயுமே ரெபாசிட்டரி கூகுள் டிரைவோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் நான். சரியா, இதான் என்னோட GitHub லிங்க். ஸோ டேட்டா சயின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இதுலேயே இருக்கு, ரிச்சு லாஸோ எல்லாமே இதில் இருக்கு. வில் ட்ரை டு என்ஹான்ஸ் திஸ். சரியா, அல்லது வில் ட்ரை டு கிரியேட் அ நியூ ரெபாசிட்டரி அண்ட் வில் ட்ரை டு அதை மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு 3-4 months பேக்கே நாங்கள் வந்து மிஷின் லேர்னிங் ட்ரை பண்ணோம். கிருஷ்ணா இல்லை, அகல்யா இருந்தாங்க, கிருஷ்ணகாந்த் வந்தோம், நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். 3-4 months பேக்கே வி ட்ரைட், பட் அதுக்கப்புறம் பிரேக் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. அதனால கோட்ஸ் இருக்கும், இது எந்த அளவுக்கு இதாக இருக்கும்ன்றது தெரியல. டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கெல்லாம் கோட் எழுதியிருக்கோண்டா கிருஷ்ணா. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தெரியல சார். எழுதியிருக்கோம் பாரு, யூ லேர்ன்ட் இதெல்லாம். இது பண்ணிருக்கோம் சார். இது பண்ணிருக்கோம். கிருஷ்ணா நீ இருந்தியா? கிருஷ்ணா இருந்தாலும் கிருஷ்ணகாந்த் இருந்தாயா? ரெண்டுல யார் இருந்தாங்க? நான் இல்ல சார், நான் EDA ஸ்டார்டிங் நான் இருந்தேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து இது EDA வரும். EDA வரும் நார்மலைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன். EDA தான் சார் வரும். அந்த நாமினல் பண்றாங்க சார். இப்பதான் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, நார்மலைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் வீடியோ எல்லாம். ஸோ எல்லாத்தோட கோட்ஸும் இதில் தான் இருக்கும். சரியா, அண்ட் டேட்டா செட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதோட எல்லாத்துக்குமே மேலே நம்ம லிங்க் கொடுத்துருந்தோம், இந்த பார்த்தீங்களா? ஸோ இதான் அந்த இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சூப்பர் ஸ்டோர். கிளிக் பண்ணினா உனக்கு அந்த யூஆர்எல் எடுத்து போயிடும். ஸோ தட் யூ கைஸ் டோன்ட் ஹேவ் டு ரன் அரவுண்ட் அண்ட் கெட் த டேட்டா செட். சரியா, ஏன் இதோ ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, GitHubலேயே ஒரு ரெபாசிட்டரியை போட்டுருவாங்க. பட் என்ன சொல்றது, ஐ டுக் திஸ் வே. ஜிட்டப்ல ஒரு ஒன்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் டேட்டா செட் அப்டேட் பண்றதுக்கோ எதுக்குமே எனக்கு வந்து இது இருக்காது. அதனால என்னோட கூகுள் டிரைவ் லிங்க் இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஐ அம் கோயிங் டு டேக் டவுன் தட் லிங்க் இன் டைம் சூன். ஓகே, என் டிரைவ்ல தான் உட்காந்துருக்கு எல்லாமே. அது பார்த்துக்கலாம். இன்னும் யார் வரணும்? அகல்யா மட்டும் வரணுமா? அகல்யாக்கு இன்னைக்கும் ரிமைண்டர் போலையா என்ன? என் குரூப்ல மெசேஜ் பண்ணிருக்காங்களா? இல்ல சார், குரூப்ல ஒன்றும் மெசேஜ் வரல. சரி, ஓகே, குரூப் யாராவது மானிட்டர் பண்ணிக்கோங்க, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அகல்யா வந்தாங்க அப்படின்னா we will take. சரியா? ஓகே சார். Hey Abdul, hi Satish. Hello sir, good morning. Hi, good morning. So I was just showing them my GitHub profile. சரியா, உங்களுக்கு தேவையான கோட்ஸ் நிறைய இங்க இருக்கும். சில ப்ராஜெக்ட்ஸ் கூட நான் பண்ணியிருக்கேன். So these are my repositories. சிலது ஹிட்டன் ஆகும், சிலது ஓப்பன் ஆகும். You can look around this data science section. Data science algorithms கூட அதான் இருக்கும். DSA, data structure algorithms. Agalya joined. Data structure algorithms எல்லாம் மொத்தமா எல்லா DSA-வும் இதுல இருக்கும். பட் இதோட வீடியோஸ் தான் நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, early stages of my channelல இதோட வீடியோஸ் இருக்கும். யாருக்கா data structure algorithms படிக்கணும் அப்படின்னா you guys can I'll show you. கண்டென்ட் சேம் தான், கண்டென்ட் நல்லா இருக்கும். இந்த டெலிவரி ஸ்டைல் தான் வந்து கொஞ்சம் எனக்கே சாட்டிஸ்ஃபைடா இல்லை. பிளேலிஸ்ட்ல ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் பை API மிஷின் லேர்னிங்
data structures. The 75 videos இருக்கு பாருங்க. So this extensively covers a lot of data structures. But I'm planning to make one more. So இந்த இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் நான் அப்போதான் வேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணி பழகுனா அந்த இது. ஸோ அந்த ஒரு கோஆர்டினேட்டட் டெலிவரி இருக்காது. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கு. ஸோ அந்த பிக் கோ நோட்டேஷன்ஸ்லாம் இனி போக போக யூ மே ஹேவ் டு லேர்ன். ஸோ பார்த்தீங்களா அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இல்லை கமெண்ட் வந்ததுனால ஒரு 75 வீடியோஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, we'll try to get back. சரியா? So if you guys want to learn and ஏதாவது வந்து நீங்க கோட் ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா you can refer to that and refer to the code. நீங்க அந்த வீடியோஸ் இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட வீடியோஸ் மட்டும் ரெஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா you have to listen to my voice along with my handwriting, because handwriting கொஞ்சம் இதாக இருக்கும். If time permits down the line, ரைட்டா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்க்கு தனியாக ஒரு கோர்ஸ் போடுவோம். ஓகே, ஒரு எக்ஸ்டென்சிவா அதான் என்ன சொல்றது, இந்த மாதிரி இல்லை. நோடுனா என்ன, நோடு எப்படி நம்ம கோட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் ஆகுது, ஸ்ட்ரக்சருக்கு மேல நம்ம எப்படி வந்து என்கேப்சுலேஷன் பண்ணுவோம், எல்லாத்தையுமே we will see. ஓகே ஓகே சரி, இன்னைக்கு நம்ம போக போறது வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ பிஃபோர் கோ, எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? Yes sir. Yeah. Yes sir. இதெல்ல without any lag. Yes sir. No lag. தெரியல அப்படின்னா just let me know. ஓகே, ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. யாராவது குரூப்பை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. we can see how things goes. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ஒரு 2 வீடியோவா பார்த்துட்டுமா? ஐ திங்க் 2 கிளாஸா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் தான் பார்த்துருக்கோம், ரைட்டா? இன்னைக்கு வந்து அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் வந்து நம்ம வந்து கான்செப்சுவலா பார்த்தோம், அதுக்கு பின்னாடி ஒரு மேக்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து we are going to implement this simple linear regression in code. சரியா? ஸோ யாராவது கோடிங் தெரியாதா? கோடிங் புதுசா இருக்கீங்களா யாராவது? ஐ நோ ஸ்ரீதர் has said yes, அகல்யா தெரியும், கிருஷ்ணா தெரியும், கிருஷ்ணகாந்த் தெரியும், அப்துல், சதீஷ். I am okay sir. கோடிங் தெரியும்ல? பைதான் கோடிங் தெரியும் சார். சதீஷ், you also work, see you don't have to be advanced level, ஆனா நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இதான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான், அந்த அளவுக்கு வந்தா போதும், ரைட்டா? சாரி, I don't know, சடனா வந்து எனக்கு ஒரு ரன்னிங் நோட்ஸ் மாதிரி வருது. So let us see how things progress. Okay, so எப்பவும் போல இந்த மூணுமே வந்து நமக்கு ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ், ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் பாண்டாஸ், நம்பை அண்ட் மேட்ப்ளாட்லிப். இந்த மூணையுமே எக்ஸ்டென்சிவா டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து தனித்தனி சீரீஸ் வச்சிருக்கோம். You guys have to go and look at it. I'm not going to explain that now. If you are at machine learning, the default assumption is you know how to understand Python. நீங்க கோட் அடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், இன்னும் சீபான் கூட இருக்கு, விஷுவலைசேஷன் ஆஃப் டேட்டா, அதான் வந்து அந்த இது. ஸோ யூ ஷுட் நோ விஷுவலைசேஷன் ஆஃப் டேட்டா, அரே, அது நியூமெரிக்கல் மேனிபுலேஷன், அரேஸ், 2-dimensional அரேஸ், மல்டி-dimensional அரேஸ் எல்லாம் நம்பையில் வரும். பாண்டாஸ் வந்து டேட்டா ஃப்ரேம், டேட்டா கிளீனிங், டேட்டா மேனிபுலேஷன் இதெல்லாம் பண்றதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் இங்கே உள்ள டிஃபால்ட் அசம்ஷன் பிஃபோர் வி கோ. உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் கம் ஓவர் ஹியர். எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்டா இருக்கணும். பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பாண்டாஸ், நம்பை எல்லாம் தனித்தனியா நம்ம எடுக்கலையா? நம்மளோடதுல வந்து டேட்டா சயின்ஸ்ன்றது பிளேலிஸ்ட்குள்ள வரும். பாண்டாஸ்ல டேட்டா சயின்ஸ்ன்றது இருக்குல்ல, இது நமக்குள்ளது இல்லையா? இல்ல சார், இது பழசு இருக்கு தனியா. நம்ம பிளேலிஸ்டாவே எதுவும் எடுக்கலையா? உள்ளுக்குள்ள இருக்கு சார், எல்லாமே தனித்தனியா இல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே தனித்தனியா இல்ல. ஓ,
ஒரே பிளேலிஸ்ட் ஓடிட்டு இருக்கா? ஒரே பிளேலிஸ்ட்ல நீங்க ஒரே பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும் சார் பிளைண்டா. இதெல்லாம் யார் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும் பாஸ். ஆமா கொஞ்சம் தேடி தான் எடுக்கணும். விசுவலைசேஷன் யூசிங் cbard அது ஒரே பிளேலிஸ்டா இருக்கு. ஆமா எல்லாமே ஒண்ணா இருக்கு. அப்படியே கன்சிடர் ஆப்ஜெக்ட் டேட்டா பிரிபரேஷன் EDA ல உள்ளது ஒரே இதா தான் இருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் we have to rework நிறைய பிளேலிஸ்ட் குட்டி குட்டி பிளேலிஸ்டா போட வேண்டியது இருக்கு. I think இதுவும் பெஸ்ட் தான் சார். ஏன்னா டேட்டா சயின்ஸ்னு உள்ள வர்றவங்க அந்த ஒரு பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோ ரெஃபர் பண்ணலாம். அது ஓகே பட் இதுல நான் தனித்தனி கோர்ஸா போட்டேன். எங்கேயோட நான் தனித்தனி கோர்ஸா என்ன எனேபிள் பண்ணேன். டெக்னிக்கல் கர்க்கஸ் மிஷின் லர்னிங் டீப் லர்னிங் இந்த பாத்தீங்களா பாண்டாஸ் கரிக்குலம் ஆட் பண்ணேன். I clearly did it. Pandas, NumPy, data visualization, exploit data access feature. இன்னும் முடியல, வேலை முடியல. ஓகே ஸோ யூ கைஸ் உங்க எல்லா கோர்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்குல்ல உங்களுக்கு? எனக்குலாம் நான் பைத்தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அதுவும் இப்போ இருக்கிறதா இருக்கு நினைக்கிறேன் சார். இல்ல எல்லா கோர்ஸ்க்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா கோர்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்கணும்ல சார்? நான் பார்க்கறேன். எனக்கு இப்போ உள்ளது மட்டும் தான் சார். ஒரே நிமிஷம் இருங்க. நான் சாட்ல இந்த லிங்க் போடுறேன். யாராவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க பாப்போம். I want to see what comes to you. Because if I am taking this right, இங்க நான் எடுத்தேன் அப்படின்னா under all courses I am able to see all the published courses. Python basics, OOPS, basics, Flask. So இதெல்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே எனக்கு இங்க வரும். Are you guys able to see that? That's a question. And அப்படியே அதுமே ஏன் பாண்டாஸ் எல்லாம் வரல அப்படின்றதை பார்க்கணும். இந்த 6 கோர்சஸ் தானே வருது இல்லையா? மேபி இதெல்லாம் நான் என்ரோல் பண்ணிருக்கக்கூடிய we have to explore about this. இல்ல என்னோடதுல நீங்க என்னோடது பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன் சார். நான் 2 தான் பண்ணேன். அது 2 மட்டும் எனக்கு காட்டுது. என்ரோல் பண்ண கோர்சஸ் மட்டும் வருதா? ஆமா எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ் அதுல இருக்கு சார் எல்லாமே. இருக்கு இல்லையா? எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க ஏபி வித் ஃப்ளாஸ்க் அதெல்லாம் இருக்கு. நான் போறேன் உள்ள போனா தெரியல. நான் கிளிக் பண்றேன். எந்த இடத்துல இருக்கு எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ்? எந்த இடத்துல எனக்கு காட்டல. உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டுது, எனக்கு ஒரு மாதிரி காட்டுதா? இல்ல சார், ஆல் கோர்சஸ் காமிச்சது இந்த 6 தான் இருக்கு. என்ரோல்டு கோர்சஸ்ல என்ரோல் பண்ணது மட்டும் இருக்கு. ஆமா எக்ஸ்ப்ளோர் நீங்க என்ரோல் பண்ண கோர்சஸ் மட்டும் இருக்கு. ஓகே அப்ப அப்புறம் எக்ஸ்ப்ளோர் ப்ராசஸ்ல போய் நீங்க போய் ஒன்னு கிளிக் பண்ணி திருப்பி நீங்க கேட்கணும் ஆக்சஸ் பண்ணனும். என்ரோல் கோர்ஸ் போனா திருப்பி உள்ள போனா போகுது. நான் இப்ப போனேன் ஏபி. அகல கேன் யூ ஷேர் யுவர் ஸ்கிரீன்? ஓகே சார். சார் எங்க ஷேர் கீழ இருக்குமே கேமரா பட்டன் பக்கத்துல மைக்ரோஃபோன் கேமரா வியூஸ். ஓகே இல்ல வியூஸ் இல்ல ஷேர் நீ இருக்கு. ஷேர் எனக்கு வரல சார். பிக்சர் அண்ட் டெக்ஸ்ட் இருக்கு சார். அதுவா ஆக்சஸ் கொடுக்கலையா? ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பிளாட்ஃபார்ம்ல இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நமக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆக்சஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஹெவியா இருக்கும். நமக்கு மீட்டிங் நடத்தவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல we will be having the option to mute and unmute. இல்ல பாருங்க இப்ப நான் எடுத்து பார்த்தேன். அதுல வந்திருக்கு. இப்ப API இப்ப நான் கிளாஸ் க்ளோஸ் பண்ணேன். அதனால வந்திருக்கு. பேக் வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ்ல இருந்து காமிங்க எப்படி போனீங்க? ஓகே access my space. இதுல எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ்னு நம்ம என்ன போய் ஆக்சஸ் பண்றோமோ வரும். மத்த எல்லாமே வந்து இதுல இருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ்ல உள்ள போனா எல்லாம் காட்டுது. பட் I have to go inside. இப்போ ஓகே ஆக்சஸ் மை ஸ்பேஸ் வரும். அதுல ஒவ்வொன்றுக்கு ஆக்சஸ் கோர்ஸ்னு கொடுத்தா ஃப்ரீ பிரைஸ் அதை கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு கோர்ஸ் என்ரோல் பண்ணணும்.
அப்புறம் நீங்க போய் இந்த வியூ இது பார்க்கலாம். அப்புறம் பேக் போனா நம்ம ஆக்சஸ் மை ஸ்பேஸ்ல அந்த கோர்ஸ் ஆட் ஆயிடுது நம்மளோட இதுல. மை கோர்சஸ் ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் என்ன கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பார்க்கலாம். அண்ட் there are a lot of things we have to rework. We will rework. சரியா? So you guys got the concept. எல்லா கண்டென்ட்டுமே ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு. We are just trying to revamp those contents into this platform for our easier access. So yeah, so you கொஞ்சம் டைம் ஆகும் because this is I'm doing it single handed. ரைட், எனக்கு என்ன சொல்றது, நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்கனால இது உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. பட் இனிமே மூவிங் ஃபார் சின்ஸ் வி ஆர் யூசிங் திஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் லைவ் செஷன்ஸ் ஆஸ் வெல், ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே டைரக்டா வந்துடும். ஓகே, ஜிட்டப்ஸோட லிங்க்ஸும் ஐ வில் ட்ரை டு ஆட் இட் தென் அண்ட் தேர் ஸோ தட் அதெல்லாம் உங்களுக்கு அப்பவே கிடைச்சிடும். வில் சி ஹவ் திங்ஸ் ப்ராக்ரஸ். பழைய கண்டென்ட்டை நான் எப்படி வந்து இதில் ஈஸியாக கொண்டு வர்றது அப்படின்றத ஐ வில் டேக் அ லுக். சரியா? பார்த்துட்டு எப்படின்னு முன்னாடி போகலாம். ஓகே, சரி, வித்வுட் ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். சரியா? ஸோ இன்னைக்கு நமக்கு தெரியும் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு ரெண்டு என்ன சொல்றது, ரெண்டு ஃபீச்சர்ஸ் இடையில உள்ள கோரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நமக்கு வந்து ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூ பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. ரைட், predicting the value of one feature based on another correlated feature. Okay, நம்ம கோட் அடிப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா will explain and explain பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம வந்து ஐரிஸ் டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போறோம். எஸ்என்எஸ் அப்படிங்க இதெல்லாம் மேட்லாப்ல போய் எஸ்என்எஸ் இதெல்லாம் டேட்டா விஷுவலைசேஷன்ல வரும். ஓகே, நாம ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். சோ ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸ்கிரீன் ஷேர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. லோட் தெரியுது. ஓகே, ஸோ இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் டேட்டா செட். நமக்கு வந்து ஐரிஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்கு. அந்த ஃப்ளவருடைய செப்பல் லென்த், செப்பல் விட்த் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு டேட்டா செட் அது. சரியா? இது வந்து எஸ்என்எஸ்ல அப்படியே டிஃபால்ட்டாவே இருக்கும். லோட் டேட்டா செட். ஓகே, இதுல வந்து நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா செட்ஸ் இன் எஸ்என்எஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேட்டா செட். ஓகே, இந்த மாதிரி வேற வேற என்ன சொல்றது பர்பஸ்க்கு வேற வேற விஷுவலைசேஷன் கத்துக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய டேட்டா செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தேவைப்பட்டா இந்த பர்டிகுலர் லிங்கை வந்து யூ கைஸ் கேன் ஆல்வேஸ் ரெஃபர். சரியா? ஸோ இந்த ஒன் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்லி கொடுக்கறது கூடவே you guys can come over to the official documentation. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு official documentation இருக்கும். You can come over here. You don't have to memorize anything. Okay, but understand எப்படி போகுது, என்ன பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோட் டேட்டா செட்னு கொடுத்து நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க வேற பாராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் கொடுத்துருக்காங்க, ஹோம் கொடுத்துருக்காங்க, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. You have to understand what they do. அவ்வளவுதான். ரைட்டா? You don't have to memorize them. என்னைக்கு கோட மெமரைஸ் பண்ணாதீங்க, பட் நோ வாட் திங்ஸ் ஆர். கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, கேஷ்னா என்ன, கேஷ் ஏன் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்ட் கெட் டு நோ. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து ஐரிஸ் டேட்டா செட்டை மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐரிஸ் இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, you see I have 5 columns and 150 rows. ஓகே, இதுதான் என்னுடைய என்டையர் டேட்டா செட். ஓகே, இதுல வந்து எனக்கு தேவையான டீடைல்ஸ் நான் வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் இதோட ஷேப் எடுக்கிறேன்னு வைங்களேன், shape. ஓகே, இங்க கொடுத்ததுக்கு அதே தான். 150 rows இருக்கு, 5 columns இருக்கு.
ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணணும், என்னுடைய டெஸ்ட் சாம்பிள் அண்ட் ட்ரெயின் சாம்பிள் வந்து ஐ ஹேட் டு டேக் info. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, gives you the details about what kind of data set you are handling. So இப்போ பாத்தீங்கன்னா what is float 64? Data type code. Float 64 na float number la int na decimal value. Object na string. Non-decimal sir, just wordings. Non-numerical. So yeah, object வந்து categorical-ஆ இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், but it's non-numerical. Okay, numerical-னா mostly float, int இந்த மாதிரி தான் வரும். You will sometimes you will also have boolean values. Okay, data எப்படி understand பண்ணனும், data எப்படி evaluate பண்ணனும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கனா you have to go through this EDA and feature engineering section. So yeah, sometimes வந்து numerical data-வாவே இருக்கும், but that will be falling under category object. For example, zeros and ones are இருக்கும், truths and false அப்படிங்கிறது. You have to understand your entire data set fully to get to the point where you say, okay, இது வந்து என்ன சொல்றது, categorical-ஆ numerical-ஆ அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். சரியா? So that is the exercise you guys have to do. So before you another வந்து machine learning எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேட்டால அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றது, டேட்டா எப்படி க்ளீன் பண்றது, மேனிபுலேட் பண்றது. ஏன்னா the more cleaner your data, the better your machine learning model will perform. சரியா? உங்க டேட்டா க்ளீனா இல்லனா உங்க மாடல் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, machine learning model is not so super smart. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவான டேட்டா, எவ்வளவுக்கு எவ்வளவு அக்யூரேட்டான டேட்டாவை கொடுக்குறீங்களோ வித் ப்ராப்பர் பேராமீட்டர்ஸ், உங்களுடைய மாடல் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ if you want to say you are a machine learning engineer, you should understand data. என்ன ஆகும் நான் சொல்றேன், உங்களுக்கு டேட்டா கிளீனிங் வந்து டேட்டா இன்ஜினியரிங் டீம் இருப்பாங்க, ரைட்டா? உங்களால டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்க மாடல் ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது உங்களால. You will never know why your model failed. And if you don't know why your model failed, you won't be able to debug it. சரியா? So I'm stressing this out. Make sure you are learning or at least practicing how to manipulate your data. Okay? ஏன்னா mainly for people who are planning to do this research kind of setup. Okay, இப்போ அகல்யாலாம் வந்து she is doing a research kind of setup. அவங்கலாம் நாங்க பண்றதெல்லாம் வந்து ப்ரீசெட்டா எங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது. We have to explore, we have to understand, we have to என்ன சொல்றது, take it up or move forward. இன்னைக்கு ஒரு LLM-க்கு டேட்டா கொடுக்குறீங்கன்னா LLM ஓவர்ஃபிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஏன் ஓவர்ஃபிட் ஆச்சு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல LLM வந்து அண்டர் ஃபிட் ஆகுது. Unless until you understand your data, right? So that applies to everyone. So take some extra time to learn about the data, various concepts which are there in the data science. எப்படி மேனிபுலேட் பண்ணணும், என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து லேர்ன். சரியா? ஸோ இப்போ வந்து நமக்கு டேட்டா செட்டோட இன்ஃபோ கிடைச்சிருச்சு இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுக்கணும். ஓகே, நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படின்னா எப்படி நீங்க கண்டுபிடிங்க எனக்கு ஃபீச்சர், இந்த ஃபீச்சர் தேவையா தேவையில்லை அப்படின்றது? பேசிக்கா எந்த பாராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஸோ லென்த் how will you know எந்த பாராமீட்டர் தேவை, எந்த பாராமீட்டர் தேவையில்லை அப்படிங்கிறது? Dependent, independent. Yeah, dependent, independent. Yes, நமக்கு தெரியும். And dependent, independent, you have to understand. Let us say for example housing prediction கொடுக்கறாங்க, ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் கொடுத்தா கரெக்ட்டா வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? சரி, ஹவுஸ் கலர் அண்ட் பிரைஸ் கொடுத்தா House color will not. So are these two features correlated? Correlation இருக்கான்னு பார்க்கணும். சரியா? First you have to understand எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து உன்னோட ஒன்னு கோரிலேட் ஆயிருக்கான்றது தெரியணும் இல்லையா? ஆமா.
ரைட்டா? நீங்க ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா சரி ஒரு நியாய தர்மம் இருக்கு, ஏதோ இந்த இதை பேஸ் பண்ணி அந்த வேரி ஆகும்னு சொல்லலாம். ஹவுஸ் கலர் கொடுத்தா நான் என்ன பண்றது? இல்ல ஓனருடைய ஜெண்டர் கொடுத்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்றது? Can't. So it's not like every feature is related to every feature. அதனால தான் நம்ம வந்து we'll see this feature selectionல நீங்க பார்த்திருப்பீங்க. You remember that exercise which we did, eyeballing your data sets. ஆமா எஸ் சார். காமனா நம்மளால புரிஞ்சுக்க முடியற ஃபீல்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் போய் டேட்டா டிக்ஷனரியில பார்த்து புரிஞ்சுட்டு you should take time for that. எடுத்த உடனே கடகடன்னு கொண்டு போய் டேட்டா உள்ள ஃபீட் பண்ணக்கூடாது. You have to write the report. இந்த ஃபீச்சர் இதனால இந்த 10% பிரயோஜனங்கள், இந்த ஃபீச்சர் இந்த மாதிரி இருக்கு. ஒரு கஸ்டமரோட நேமுக்கும் அவனோட லோன் டிஃபால்ட் ப்ரெடிக்ஷனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தட் இஸ் மனோஜின் பேர் வச்சுக்கோங்க எல்லாம் டிஃபால்ட் ஆயிரும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்ப அந்த இடத்துல மனோஜ் அப்படின்னு அந்த ஃபீச்சர் நீங்க வந்து உங்க மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ஃபீட் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்கா? நாட் ரெக்வயர்ட். யா நோ ரைட். எஸ் பட் மனோஜோட கிரெடிட் ஸ்கோரை வச்சு அவன் டிஃபால்ட் ஆக மாட்டானு உங்களால சொல்ல முடியும்ல? ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ் கிரெடிட் ஸ்கோர் வச்சு. யா சோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னுடைய டிபெண்டன்ட் ஃபீச்சருக்கு கோரிலேட் ஆகுதுன்றத பார்க்கணும். யூ கேன் ஹேவ் 1000 ஃபீச்சர்ஸ் ரைட்டா? இந்த 1000ல வந்து எனக்கு எது வேணும், நான் எடுத்துக்கூடிய ஃபீச்சர்ஸ் கரெக்டா கோரிலேட், அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் லெவல் கோரிலேஷனாவது இருக்கா? வீக் கோரிலேஷன் சில ஃபீச்சர்ஸ்லாம் கோரிலேட் ஆகும், ரொம்ப வீக்கா கோரிலேட் ஆகும். 0.1%, 0.01% கோரிலேட் ஆகும். வாட் இஸ் த பாயிண்ட்? These features have no real impact over that particular feature. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி யூ கைஸ் ஹேவ் டு செக். நம்ம இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐரிஸ் டேட்டா செட்ல இருந்து நமக்கு தேவையான 2 ஃபீச்சர்ஸ் எடுக்க போறோம். அதாவது பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் விட்த், இந்த 2 ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து I think let's see petal length comma petal width. ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் ரெண்டு பிராக்கெட் வரும் சார். ரெண்டு bracket above expression here இல்ல கீ தப்பா கொடுத்திருக்கீங்களா? அந்த ஸ்பெல்லிங் இல்ல ஐரிஸ் அப்படின்றது ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம். இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல அவங்க டேட்டா வச்சிருக்காங்க? இதான் சார் சின்டாக்ஸ். ரெண்டு ஃபீல்ட் எடுத்தா 2 கொடுக்கணும். ஃபில்டர் பண்ணுங்க. 3 ஃபீல்ட் எடுத்தா பாப்போமா? இல்ல 2 டைமென்ஷனல் டேட்டா ஃப்ரேம்ல, அதனால சார் தப்பா சொல்றேன். ஆக்சுவலி அது வந்து மல்டி டைமென்ஷனல் டேட்டா செட்டா இருக்கு. வந்திருக்க கூடிய இதுவே 2 டைமென்ஷனல் டேட்டா செட்டா வந்திருக்கு. we didn't realize that. சரி, we will spend some time அப்புறமா இது பார்த்துக்கலாம். இப்போதே இது 2 டைமென்ஷனல் டேட்டா செட்டா வந்ததுனால நம்ம வந்து 2 பிராக்கெட் போட்டுருக்கோம். It's not that ரெண்டு ஃபீச்சர் கிடையாது. நானே தப்பா தான் சொன்னேன். நம்ம பார்த்தோம், அதை நம்பில பார்த்தோம்ல, மல்டி டைமென்ஷன்ல பிராக்கெட்ஸ் ஜாஸ்தி போடுவோம். நம்பில பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஐரிஸ் சரி, இது தேவையில்லை. இது மாதிரி ரன் பண்ணுறா. 2 ஃபீச்சர் நம்ம எடுத்துக்கோம் ரைட்டா? பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் விட்த். நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய பெட்டல் லென்த்துக்கும் பெட்டல் விட்த்துக்கும் உள்ள கோரிலேஷன். அதாவது என் பெட்டல் லென்த் இவ்வளவு இருக்கு, அப்ப என் பெட்டல் விட்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன் ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து மீன் ஸ்கொயர். நான் எப்பவுமே சொல்லிருக்கேன், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் அவுட்லேயர்ஸ் இருந்தா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர்ஸ் அவுட்லேயர்ஸ்? கூடாது, எரர் ஜாஸ்தியா இருக்கும் சார். எக்ஸாக்ட்லி, உங்களோட பெஸ்ட் ஃபிட் லைன் will try to accommodate everything. அதனால ஆப்டிமல் பொசிஷன்ல இருந்து it will deviate.
deviate, yeah. Outliers ஞாபகம் இருக்கா? We discussed, right? Satish, Abdul, Sridhar. Yes, sir. சரியா? நம்ம அவுட்லேயர்ஸ் என்ன ஏதுன்றதை we discussed. அதாவது சிஜிபிஏ போட்டிருப்போம். ஒருத்தன் வந்து 4 சிஜிபிஏ தான் வச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து பேக்கேஜ் வந்து 10ல இருக்கும். இன்னொருத்த 7.5 சிஜிபிஏ வச்சிருப்பான், அவனோட பேக்கேஜ் அவங்க பேக்கேஜ் எல்லாமே 6-7 அரௌண்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேஸ் which we cannot explain, ரைட்டா? அந்த மாதிரி உள்ளதுதான் அது. ஓகே, ஸோ அவுட்லேயர்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து அவுட்லேயர்ஸ் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்ப்ளாட்லிப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ds.boxplot. இந்த பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிறது உங்களுடைய அவுட்லேயர்ஸை வந்து காட்டி கொடுக்கும். சாரி, பிளாட் கைண்ட் வந்து பாக்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய டேட்டா செட்ல இட்ஸ் ஜஸ்ட் ரீடிங் அண்ட் ஷோயிங் அஸ் இஃப் தேர் இஸ் அவுட்லேயர்ஸ் ஆர் நாட். ஆனால் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் அவுட்லேயர்ஸ் எதுவும் இல்லை, ரைட்டா? ஸோ அவுட்லேயர்ஸ் இருந்தா வாட் வில் ஹேப்பன்? இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சுக்கு வெளியே அவுட்லேயர்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்க எல்லாம் ஏதோ புதுசா ஏதோ படிக்கிறோம்னு நினைச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவலி இது வந்து டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். But you have to go back to the previous sessions. Okay, so that's why I tell you machine learning படிக்கணும் அப்படின்னா you have to understand the data basically. Statistics மனப்பாடம் statistics தெரியணும்னு அவசியம் கிடையாது. If I take over here, we have to playlist. So linear இந்த இதுக்கு இப்ப NumPy தனியா போட்டுருக்கோம். NumPy pandas-ல தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கு. இருக்கு சார். ஒண்ணாவும் இருக்கு, தனித்தனியாவும் இருக்கு. ஆமா. Visualization, data visualization, NumPy, pandas, probability எல்லாம் தனியா அதான். I remember doing all these exercises. So you guys just go through these 3 point with okay, learn data science. It's like a very extensive setup. In the playlist you guys follow. Well, உங்க டைம் கிடைக்கும் போது don't memorize anything. எல்லாமே நம்ம வந்து மறுபடியும் we will discuss. Okay, but I'm just giving you this for your reference. EDAஸும் இருக்கும், எக்ஸ்பர்ட் டேட்டா அனாலிசிஸ். நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா I'll try coming up with a separate playlist. See, இந்த பிளேலிஸ்ட் வச்சு நீங்க படிக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் தெரியுமா? உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, you will have that sense of completion. ஸோ இந்த பிளேலிஸ்ட் முடிச்சிட்டோம், 3 வீடியோ தானே 4 வீடியோ தானே அப்படின்னு இருக்கும். அந்த பெரிய பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா 63 வீடியோ அண்ட் ஒவ்வொரு வீடியோ 1 hour வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, so அதனால தான் வந்து I always break this course into small units, சரியா? So இந்த 3 வீடியோஸ் நீங்க I'll recommend you to make sure you are learning it at least once. இதை முடிச்சிட்டு if possible go and learn the exploratory data analysis and feature engineering. Okay, அது ஒரு 20 வீடியோஸ் இருக்கும், EDA and feature engineering. It's not அதுவும் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். பட் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன் பிகாஸ் நிறைய இடத்துல நம்ம இதை வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். பாண்டாஸ்ல இருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி எடுக்கிறது, டேட்டா ஃப்ரேம் மேனிபுலேட் பண்றது, NumPy யூஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல ரிப்பீட்டடா we will be doing it. சரியா? சரி, இப்போ இதோட கோரிலேஷன் பார்க்கலாம். ஓகே, correlation. So you can see these features are strongly correlated, right? Petal length and petal width, இதோட correlation எவ்வளவு வந்திருக்கு? 0.96 வந்திருக்கு. இது ஏன் 1 வந்திருக்கு?
ஏன்னா அது கூடயே கோரிலேட் பண்ணி பாக்குறோம் சார். அதனால one means it's the strongest correlation, which means மனோஜ் கூட எவ்வளவு சிமிலரா இருக்கு, எவ்வளவு எந்த அளவுக்கு கோரிலேட்டடா இருக்கு அப்படின்னு பாக்குறது. மனோஜ் கிருஷ்ணகாந்த் கூட எவ்வளவு கோரிலேட்டட் இருக்கு அப்படின்றத பாக்குறது தான் இந்த கோரிலேஷன். அதாவது டயகனலா வரும், ஒரே காம்பனன்ட் தான் ஆகும். என்ன பாத்தீங்கன்னா தெரியும், பெட்டல் லென்த் பெட்டல் விட்த். இப்போ லெட் அஸ் சே ஐரிஸ் கண்டுபிடிக்குமா, ஐரிஸ் டாட் கோரிலேஷன் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்ட்ரிங் சார் என்கோட் பண்ணும். ஒன்னு வந்து ஸ்ட்ரிங் ஸ்பீஷிஸ் அத மட்டும் விட்டுட்டு போணும். இல்லாட்டி அந்த ஆப்ஜெக்ட் வந்து கோரிலேஷன்ல ஸ்ட்ரிங்கா வரும்ல. இன்க்ளூட் என்னமோ ஒரு சின்டாக்ஸ் இருக்கு சார் அதுக்கு. அதுவும் 0 1 2 3 ரைட்டா. லாஸ்ட் ஸ்பீஷிஸ் நினைக்கிறேன். 0 1 2 3 இல்ல. Yeah, we'll do this exercise again. எனக்குமே மறந்து போச்சு பாஸ். இந்த ஸ்பீஷிஸ் மட்டும் ஓகே, இதே வேலையை நம்ம பார்க்கலாம். iris new equal to iris, அது நம்ம அந்த மல்டி டைமென்ஷன்ல இருக்கிறத we have to understand. Sepal length, sepal width, petal length, petal width. ஸோ இப்போவே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டேட்டா சயின்ஸ் மிஷன் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வந்து என்ன சொல்றது, டேட்டால தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, correlation. You see, இந்த டயகனல் இந்த ஒன் செல்ஃப் கோரிலேட்டட் இது வருது இல்லையா, இந்த டயகனல் மேலே கீழே அப்படியே தான் இருக்கும். sepal width, sepal length. So இது correlations பாருங்க. sepal length is coordinated with sepal width. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுதான் width is correlated with length. டேட்டா அதே வேல்யூ அதே தான் ஆகும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்க இதெல்லாம் வந்து ஹைலி கோரிலேட்டட். sepal length என்ன சொல்றது, petal width கூட 0.81%, petal length வந்து petal width கூட 0.96%. The more it moves towards 1, correlation எப்பவுமே 0ல இருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். If it is 0, that is no correlation. If it is 1, that is highly correlated. The more it moves towards 1, the impact of one feature on other will be higher. சரியா? So இந்த மாதிரி நீங்க வந்து கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். And இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே சார், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒண்ணா சார்? கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, என்ன மேக்னிடியூட் அப்படிங்கிறது. கோஎஃபிஷியன்ட்னா மேக்னிடியூட், இது வந்து கோரிலேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்றது தான். ஓகே, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் டக்குன்னு கேட்டீங்க, அதனால எனக்கு வந்து டெஃபினிஷன் எக்ஸாக்ட்டா வரல. இல்ல சாரோட பழைய வீடியோ இருக்கு, பியர்மேன் அண்ட் ஸ்பியர்சன் ரெண்டுமே இருக்கு சார். ரெண்டு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிற அந்த p வேல்யூ இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கோவேரியன்ஸ் கோரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. காசேஷன் கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மூணுமே வரும். ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ இருக்கு, அதுல போய் பார்த்தா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு அதுல புரியல அப்படின்னா சொல்லுங்க, we will learn it one more time. சரியா? சோ இப்போ நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய டேட்டா வந்து கோரிலேட்டட், பெட்டல் லெங்த்தும் பெட்டல் விட்த்தும் ஹைலி கோரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 0.8 கோரிலேஷனா இருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸோடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ லெட் அஸ் சே இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன்.
the 0.1 தான் correlate ஆயிருக்கு sepal length and sepal width. So which means அந்த இடத்துல வந்து ஒரு strong correlation. நீங்க predict பண்ணா கூட it is like predict பண்ணணும்ன்றதுக்காக பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆக்சுவலா predict பண்ற மாதிரி இருக்காது. So இப்போ இதுல வந்து நான் என்னுடைய x வேல்யூ எடுத்துக்கிறேன். ஐரிஸ் வந்து எடுக்கணும். ஐரிஸ்ல இருந்து பெட்டல் லெங்த் எடுத்துக்கிறேன். பெட்டல் லெங்த் is going to be my x. And y ல வந்து ஐரிஸ் and petal length வந்து ஐரிஸ்ல வந்து will take the petal width. Okay, so இப்போ என்னோட x and y தெரிஞ்சிருச்சு. So இப்போ நாம என்ன எடுத்துக்கோம், நம்மளுடைய x வந்து அதாவது டிபெண்டன்ட் ஃபீச்சரை வந்து பெட்டல் width ஆவும் இண்டிபெண்டன்ட் ஃபீச்சரை வந்து பெட்டல் length ஆவும் எடுத்துக்கோம். So what does that mean? சார் லென்த் ஆன்சர் எது ஆன்சர் வேணுமோ அதை நம்ம y ல வச்சுப்போம் இல்லையா? இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? predicted வந்து petal width. ஏன் பெட்டல் லெங்த் பேஸ் பண்ணி பெட்டல் width வந்து கரெக்ட். So you guys should be able to address your problem statement as simple as possible. நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல டேட்டா சயின்ஸுக்கும் ப்ரோக்ராமிங்கும் இவ்வளோ டிஃபரன்ஸ் வர ரீசன் என்ன அப்படின்னா, programmers speak it in a different language and data science speaks in a different language. If you are able to translate them into a neutral language, the problem is solved. நம்ம இபாக்ஸோட ஸ்டோரி தான், இல்ல அந்த theta 1 theta 0 ஓட ஸ்டோரி தான். You should know why they are saying it theta 0 and theta 1, right? They are data scientists. Data scientists la maximum mathematicians ஆ இருக்காங்க. அப்போ அந்த காலத்துல இன்னைக்கு தான் வந்து machines எல்லாம் நம்ம programming எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம், right? You just have to know how to translate this into this. அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. So the problem statement which you are trying to solve is to predict the petal width based on petal length. இதுதான் உங்களுடைய problem statement. இதுல input feature நீங்க எதை இன்புட்டா கொடுக்குறீங்க, petal length. எதை அவுட்புட்டா எடுக்கிறீங்க, petal width. This is all you are going to do, right? Okay, now let us go ahead and plot this. Okay, ELT.scatter. And label ஐக்கலாமா, ELT.label. Petal length, petal width. Show. Label x சார் dot x லேபிள் y லேபிள் கொடுக்கல சார். Oh, okay. Good guys. Hello, kata kandupicheenga. So yeah, even I also make all these idiotic mistakes. Okay, syntax மறந்துரு சார் அதுக்கு. See, actually on the development is like என்ன சொல்றது, ஒன்னு பண்ணுவோம், மிஸ்டேக் வரும், அந்த எரர் சால்வ் பண்ணிட்டு அடுத்து போறது தான் டெவலப்மெண்ட். No one remembers everything on top of their head. You should know your objective should be clear. இப்போ எனக்கு தெரியும், நான் வந்து இன்புட் ஃபீச்சர்ல வந்து பெட்டல் லெங்த்தும் அவுட்புட் ஃபீச்சர் பெட்டல் விட்த் தான் வைக்க போறேன்றது. எரர்ஸ் வந்து எரர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி முன்னாடி போக போறோம். தட் இஸ் ஹவு த டெவலப்மெண்ட் இஸ். சரியா? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு டிசிஎஸ்லயும் சிடிஎஸ்லயும் போய் நீங்க வந்து கூகுளை ரெஃபர் பண்ணக்கூடாது, ஜிபிடி ரெஃபர் பண்ணாம நீங்க கோட் அடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், பாதி பேர் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க. அவ்வளவுதான். சரிதா? ஏற்பட்ட பேர் ஸ்டாக் ஓவர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு நிம்மதி மூச்சே வந்தது, ரைட்டா? So அதனால வந்து it's okay. Even I make mistakes. It's not like I am not a super computer who sits and do all these things. இல்லையா? சரி, இப்போ வந்து இதை பிளாட் பண்ணியாச்சு. நமக்கு இனிமே வந்து இது வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் எடுக்கணும். ஓகே, ஸோ நவ் யூ நோ திஸ் டேட்டா இஸ் லீனியர்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த பிளாட் பண்ண ரீசனே வந்து
to find out whether our data is linearly distributed or not. The simple linear regression main condition enna, your data should be linear. Your linear pattern it's ascending, மேல இருந்து கீழ போகுது, right? So as the length of the petal increases, the width of the petal also increases. Okay, it's creating a band. Outlier channels எதுவும் இல்ல, ரைட்டா? So that is the reason for visualizing. Okay, அடுத்து வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸோ எப்பவுமே நாம எனக்கு ஒரு ஹேபிட் இம்போர்ட்ல அதே நான் ஏதாவது ஒரு காமன் செல்ல பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட் wherever you want. Okay, sklearn dot model selection import train test split. Okay, so இந்த sklearn, scipy, scikit-learn இதெல்லாம் வந்து மெஷின் லேர்னிங்ஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ். we will learn every one of them step by step. தேவைப்பட்டா நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு இது போட்டு பண்ணலாம். ஓகே, x trainer, x tester, y trainer, y tester. ஸோ இதெல்லாம் வேரியபிள் நேம்ஸ் தான். எல்லாரும் இந்த மாதிரி காமனா வச்சிருக்கிறதுனால நானும் அப்படி வச்சிருக்கேன். டசன்ட் மீன் தட் நீங்களும் அதே தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரியா? உங்களுக்கு வேற வேற வேரியபிள் நேம்ஸ் வச்சு நீங்க ஹேண்டில் பண்ண முடியும்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் காமன் நாமென்க்ளேச்சர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பாண்டாஸ் SPD, numpy NP, pyplot SPLD, SNS இதெல்லாம் வந்து காமன் aliases நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம். எல்லாரும் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதால நீங்க வேற நேம் கொடுத்து கரெக்டா உங்களால ஸ்ட்ரக்சர் கோட கொண்டு போக முடியும்னா இட்ஸ் ஓகே. பட் இந்த காமன் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா யாரு கோடு பார்த்தாலும் அவங்களுக்கு அது புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய டேட்டால இருந்து ட்ரைனிங் டேட்டா, டெஸ்ட் டேட்டா நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, டெஸ்ட் சைஸ் ஈக்குவல் டு 0.3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் என்னுடைய ட்ரைனிங் டேட்டா வந்து 70%, டெஸ்ட் டேட்டா வந்து 30% இருக்கும். சரியா? ரேண்டம் ஸ்டேட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது என்னுடைய டேட்டா வந்து ஒவ்வொரு தடவை நான் எடுக்கும் போதும் ரேண்டமா வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரேண்டம் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நான் கொடுப்பேன். இது கொடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு தடவை நான் என்னுடைய மாடலை ட்ரெயின் பண்ணும்போது ரேண்டமா ஒரே செட் ஆஃப் டேட்டாவை எடுக்காம ரேண்டமா போய் டேட்டாவை எடுத்துட்டு வரும். ஓகே, என்னால் கரெக்டாக அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனால ரேண்டம் ஸ்டேட்டும் நான் செட் பண்ணுறேன். நீங்கள் ரேண்டம் ஸ்டேட்டுக்கு வேற வேற வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும் போதும் இட் வில் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது கொடுக்குறேன், எக்ஸ் ட்ரெயின் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னா 105 காலம்ஸ் இருக்கு பாருங்க. 2549 வந்திருக்கா. I'll run this one more time. அதே வேல்யூ தான் வருது. இப்போ நான் ரேண்டம் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அது எடுத்துக்கக்கூடிய சாம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய சேம் டேட்டா செட்லேயே நான் வேற வேற வேல்யூஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டம் ஸ்டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணா போதும். இதெல்லாம் சாம்பிளிங் டெக்னிக்ஸ்ல விட இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு போகணும். ஓகே, பரவாயில்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் whenever you get the time you can learn. சரியா? ஸோ இப்போதைக்கு நாம வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ட்ரைனிங் டேட்டா, டெஸ்ட் டேட்டா நாம எடுத்துக்கோம். ஓகே, இனி அடுத்தது வந்து let us go ahead and reshape. இது வந்து மல்டி டைமென்ஷனலா இருக்கு இல்லையா? அதனால வந்து let's go ahead and reshape this content. Okay, x train equal to empty dot array. ஆக்சுவலி வந்து நம்ம we have to do the debugging. இந்த இடத்துல நம்ம மாட்டிப்போம். டேட்டா பத்தி தெரியலன்னா அது ஏன் இந்த மாதிரி எரர்ஸ் கொடுக்குது அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியாது. Okay,
we are not spending time on reshaping this. இதெல்லாம் நம்ம ஏன் அப்படின்னா தனியாக பார்த்துருக்கோம். தேவைப்பட்டா we will create have one more session. ஓகே, அண்ட் அதே மாதிரி எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடலாம். டெஸ்ட் ஓகே. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ரீஷேப்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மாடல் அப்பதான் ஒழுங்கா ப்ரெடிக்ட் பண்ணும். செகண்ட் ஒன் டெஸ்ட்டுக்கு பண்ணல சார், மறுபடியும் அதே ட்ரெயின் வேரியபிள் மட்டும் மாத்திரும். புரியலண்டா? அது டெஸ்ட்டுக்கு பண்ணல சார், நம்ம ட்ரெயினுக்கே மறுபடியும் பண்ணிருக்கோம் சார், ரீஷேப் பண்ணிருக்கிறது. இல்ல செகண்ட் ஒன் சார், ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் ஒன் சார், செகண்ட் ஒன் காப்பி பண்ணிட்டு அப்படியே போட்டது ட்ரெயின்லயே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல கிருஷ்ணா, இந்திய காலையிலே வந்து ரொம்ப தெளிவா முடிச்சு. குட் குட். சரியா? see என்ன சொல்றது, thank you sir. how to say, அப்புறமா உனக்கு பாராட்டுறேன், எனக்கு வார்த்தை வரல. உன்னை பாராட்ட வார்த்தை வரல. thank you sir. okay, still data science இருக்காரு, பரவாயில்ல. no, கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது we had this thought, சர்வே பண்ணுவானா மாட்டானா. ஆமா. Okay, I was very confident that கிருஷ்ணகாந்த் வந்து ஒரு ஒரு வீக்ல ஓடி போயிடும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு நிறைய இருந்தது. பட் இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமிச்சாங்கன்னு வைங்களேன், நான்லாம் இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் காமிச்சிருந்தேன்னா எங்கேயோ போயிருக்கேன். சீரியஸா இதோட சீரியஸ்னஸ் அப்ப தெரியல நமக்கு. இந்த மாதிரி உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ நம்ம வந்து லீனியர் சைக்கிட்லேண்ட்ல வந்து தேர் இஸ் திஸ் பேக்கேஜ் கால் லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, நம்ம எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு போத் ஈக்குவேஷன் வச்சும் காட்டுறேன், பேக்கேஜ் வச்சும் காட்டுறேன். ஸோ யூ கைஸ் வில் நோ த டிஃபரன்ஸ். சரியா? ஸோ லெட் அஸ் சே நம்ம வந்து ஒரு இது எடுத்துக்கலாம், எல்லாம் equal to linear regression. ஓகே, LR.fit x train, y train. ஓகே, நம்மளுடைய டிபெண்டன்ட் டேட்டா அண்ட் இண்டிபெண்டன்ட் டேட்டாவுடைய ட்ரைனிங் டேட்டா செட்டை நம்ம வந்து உள்ள ஃபீட் பண்ணிட்டோம். ஓகே, ட்ரெயின் மாடல் வந்து ட்ரெயின் ஆகி வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு வந்து சி அண்ட் எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, C ஈக்குவல் டு LR.intercept. ஓகே, y ஈக்குவல் டு mx plus c ல c ஓட வேல்யூ என்னது? இன்டர்செப்ட். சரியா? and how do you get the m value? Slope. LR dot coefficient. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துட்டு போய் நீங்க y ஈக்குவல் டு mx plus c ல அப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், y predict equal to y equal to mx plus c, right? m நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், multiplied by x x test தானே? ஓகே, x test plus c will be a problem. y predicted நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அதான் உங்களுக்கு பிளாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? சோ இந்த மாதிரி வந்து இது நம்மளுடைய ஆக்சுவல் ஈக்குவேஷன் நம்ம எழுதி இருக்கோம், y equal to mx plus c அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மாடல் வச்சே ப்ரெடிக்ட் பண்ணுவோமா? y predict 1 equal to
LR dot predict test y predict 1 run பண்ணீங்கன்னா you will get the same answer. நம்ம y equal to ms plus n ஈக்குவேஷன் எழுதி எடுக்கிறதுக்கும் ஓகே நம்மளுடைய மெஷின் லேர்னிங் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கும் எந்த சேஞ்சும் இல்லை, சேமா தான் இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம வந்து let us go ahead and draw the scatter plot. நம்ம ஸ்கேட்டர் பிளாட் போட்டோம்ல, இது அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஓகே ஸ்கேட்டர் வந்து x test y test. ஓகே, ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ இல்லையா, ப்ரெடிக்டட். இந்த ரெண்டையும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், we are going to plot and show. என்னாச்சு, x and y must be of same size. Okay. Training இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரெடிக்டட் வேல்யூ. கரெக்டா? இதுதான் நம்மளுடைய y ப்ராடக்ட், அந்த ஆரஞ்சு கலர் லைன் யூ கைஸ் கேன் see, ரைட்? எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த ஆரஞ்சு கலர் லைன்ல தான் வந்து விழும். புரியுதா கைஸ்? எஸ் சார். ஓகே, இப்போ இதோட ஸ்பெசிஃபிக் லைன் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே இது எடுத்து ஸ்கேட்டர் கிடையாதுல, plot. So this is the best fit line. The best fit line வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, நீங்க எந்த டேட்டா வேணாலும் நீங்க வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ இங்க இருந்து ஒரு வேல்யூ கொடுக்கலாமே, இப்போ 3 அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகே 3.5 கொடுத்தேன்னா இட் ஷுட் பி வாட் 1.2 சம்திங், அதில் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ y predicts new equal to LR predicts என்ன வேல்யூ கொடுக்கலாம், 3.5 கொடுக்குமா, 3.5 கொடுத்தா it should return me y predict new 1.08. Correct? So if you are drawing a line, it will be somewhere around here. Okay? So நம்மளுடைய மாடல் ஓரளவு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இது வந்து இருக்கிறதுலே சின்ன டேட்டா செட்டு, இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மாடல், அதனால உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, பட் ரியல் லைஃப்ல இந்த அளவுக்கு ஈஸியா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வருமா, இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் மாடல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளது. So you actually you guys don't have to learn do all these things. So
மிஷின் லேர்னிங் மாடல் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாலே இந்த வேலையில அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீட்டா க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல இருக்கா, என்ன ஸ்ட்ரக்சர் வேணும் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. பட் இட்ஸ் குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேட். அவுட்லேஸ்லாம் வேணுமா வேண்டாமான்றதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க டேட்டா இன்ஜினியர்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. டசன்ட் மேட்டர். பட் you should also know what is happening out there. அதான் கான்செப்ட். சரியா? So இன்னைக்கு ஓகே இந்த இதையும் நம்ம will put that in the GitHub. Okay. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா சைனிங் பண்ணி, அதனால வெரிஃபைலாம் பண்ணுது, வெரிஃபிகேஷன்லாம் பண்றாங்க. ரொம்ப நாள் ஆனால நினைக்கிறேன் சார். yeah. See, you should understand how GitHub is treating our code, because இவ்வளோ தூரம் அவங்க செக்யூரா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் பாங்க. இது உன்னோடைய ஒர்க் அப்படின்னா அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. பட் நம்மள நிறைய பேர் வந்து அதை ரெகக்னைஸ் பண்றதே இல்லை. எத்தனை பேர் GitHub ப்ரொஃபைல கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க? பண்றதில்ல சார். எக்ஸாக்ட்லி. See, GitHub is showing the world that okay, இது இவரோட ஒர்க் அப்படிங்கறத they are showing the world இல்லையா? But we are not. Okay. 22/04/2025 இந்த ரெபாசிட்டரியில உங்களுக்கு வந்து எல்லா என்ன சொல்றது சார் அத GitHub ஃபுல்லாவே இருக்கு. சாட்பாட்ல சேவ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். அது டேட்டா சயின்ஸ்ல இல்ல, சாட்பாட்ல போட்டாங்களா? அதான் யோசி. ஆமா, இந்த டெபாசிட்ல வரணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். If I come over here and refresh the simple linear regression, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சிம்பிள் ஐ திங்க் இதே எக்ஸாம்பிள் தான் எடுத்து பண்ணுவோமா சிம்பிள் linear regressionக்கு? இல்ல சார், ஐரிஸ் இல்ல, வேற ஏதோ பண்ணும். ஆமா, நம்மளா we generated our own data. ஓகே, இது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்களா ஜென்ரேட் பண்ணிக்கிறதா ஓகே தான். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சிஜிபிஏ வச்சு நம்ம இது மேத்தமெட்டிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல, அது நம்மளே ஜெனரேட் பண்ணோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த செக்ஷன்ல வந்து சிஜிபிஏ வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ணி பேக்கேஜையும் ரேண்டமா ஜெனரேட் பண்ணி ஒரு டேட்டா செட் எடுத்து 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளே லூப்ல ரன் பண்ணிருப்போம், ரேஞ்ச் ஆஃப் 500ன்னு சொல்லிட்டு. ஓகே, அதை எடுத்து ஒரு லீனியர் பேட்டர்னா இருக்கா, லீனியர் நம்ம ஜெனரேட் பண்ணதே லீனியர் தான். ஸோ வி நோ. ஸோ இங்க பாத்தீங்களா நம்ம வந்து அந்த மாதிரி மல்டி டைமென்ஷன் அரேவா வரல, சிங்கிள் டைமென்ஷனா வந்து. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு வந்திருக்கக்கூடிய டேட்டா எப்படி வருது அப்படிங்கிறத. எக்ஸ் ஒய் ட்ரெயின் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது ஃபிட் பண்ணியிருக்கோம். again the best fit line is there. Again y equal to mx plus c. So we have practiced it a lot, but in the iris data set வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். If you are new அப்படின்னா iris data set is definitely easier, you can learn. இல்ல அப்படின்னா கொஞ்சம் iris முடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கோடிங் பார்த்துக்கணும் அப்படின்னா you can come over here. Okay guys? Yes sir. So இதுதான் simple linear regression. It's very simple. நீங்க actually code அப்படின்னு பாத்தீங்கன்னா linear regressionக்கு இதெல்லாம் பேக்கேஜஸ், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது டேட்டா, இதெல்லாம் பாண்டாஸ்ல வந்துடும். ரைட்? நீங்க சிம்பிள் linear regression இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லைன். You have splitted your data. ஓகே, இதெல்லாம் விசுவலைசேஷன். டேட்டா என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பிளைன் எக்ஸ்ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு லீனியர் ரெக்ரெஷன் போட்டு அதை ஃபிட் பண்றீங்க. 3 இதெல்லாம் இதுவே தேவையில்லை. 3 and then you come over here 4.
In 4 lines of codes, you have implemented your simple linear regression. Right? Just knowledge aludana. Yes sir. From scikit-learn code பண்ணும் SQL learn and linear model say model selection train test split அது first. SQL learn and linear model linear regression second. LR equal to so இல்ல x train x test y train y test train test split 3. Okay, LR equal to linear regression LR dot fit 5. அப்புறமா predict 6 line of code including package import. So the question is, are you paid 40 lakhs 50 lakhs per annum just to write this 5 lines of code? Okay, that is the answer you guys have to find out. Okay, because இன்னைக்கு நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க போன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாடல் என்ன பண்ணுது, they won't take time to explain you what that model does, எதுக்காக அதை பண்ணோம், டேட்டா எப்படி உள்ள மேனிபுலேட் ஆகுது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. But if you don't know those things, I don't think it is going to make any sense for you. Okay, trust me, complicated இதை விட பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் மெஷின் லேர்னிங் மாடல்ஸே நீங்க வந்து 10 லைன் 20 லைன் கோட்ல முடிச்சிடலாம். சரியா? But you will never know why exactly did you do that. What is the expected outcome of that particular activity அப்படிங்கிறது தெரியாது. தெரியல அப்படின்னா உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்க முடியாது. Okay, so that is why we are spending more time in these things. Trust me, linear regression தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் மேத்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்காது, பழகிடும். லீனியர் ரெக்ரெஷன்ல புதுசா நம்ம மேத்ஸ் படிக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது. ஓகே, அந்த ஒரு ஸ்டாக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்தா அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அது போறது ஈஸியா இருக்கும் டு சர்டன் பாயிண்ட். மறுபடியும் அந்த இடத்துல கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சர்டன் ஸ்டெப்புக்கு வந்து ஈஸியா எடுத்து போயிடும். சரியா? So that is how things will be. Okay, சரி, ஓகே, ரைட். நாளைக்கு வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்க்கலாம். சரியா? ஷூர். ஓகே the videos நிறைய கண்டென்ட் நான் இதுக்கு முன்னாடியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து ஒரு 3-4 months மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 3-4 months முன்னாடியே நம்ம வந்து இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ப்ளீஸ் go through those videos when you get time. Okay, and trust me, நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த 60 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு you cannot become a data scientist. Okay, the 60 minutes is like 60 minutes அவ்வளவுதான். ஓகேவா? You cannot become a data scientist by just spending 60 minutes with me. Okay, that doesn't matter how much you are motivated. Okay, நீங்க எக்ஸ்ட்ரா டைம் போடணும். Okay, I place a lot of extra efforts, and that's why I'm able to sit with you and talk to you guys. Okay, so all the best, keep learning. Okay, easy தான், I have seen it, I have done it. Start பண்ணும்போது கடுப்பாக தான் இருக்கும், பட் போக போக இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் லைக் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே பில்ட் ஆகி வராதான். ஸோ இட்ஸ் 90% ஈஸி. Okay, we'll make sure we are taking the smoothest path. Okay? Okay. Yes sir. Okay guys, see you. Bye. Thank you. Thank you, sir. Bye sir. Thank you, sir.